மீண்டும் ஒரு தடவ அருண் அண்ட் சீதா இந்த விவகாரத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வர போறாங்க. சீதா அண்ட் மீனா சண்டை முடிய போற மாரி காமிக்கிறாங்க. ஸோ இதுல என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்ப சிவனும் பார்வதியும் நெருக்கமாயிட்டே வராங்க. சிவன் ஏதோ பார்வதிட்ட பத்தி நினைச்சிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கதை எழுதுனேன்னு கதை காமிக்கிறாரு. அந்த கதை குழந்தைகளுக்கான கதையா இருக்கு. ஸோ கீழ ஒருத்தவங்க விழும்போது வந்து சிரிக்கக்கூடாது, அவங்கள தூக்கி விடணும் அப்படின்னு ஒரு மாரல் சொல்ற கதைய வந்து சொல்லிட்டு இருக்க. அந்த சமயத்துல அந்த கதைய வந்து யார் வாசிக்கிறான்னா, பார்வதி சிவன் எழுதின கதைய வாசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அங்க பூ குடுக்க வந்த மீனா சாமிக்கெல்லாம் பூ வச்சுட்டு இருக்கவங்க, இந்த கதை சூப்பரா இருக்கு. நீங்க சொன்ன விதமும் சூப்பரா இருக்கு. நீங்க ஏன் ஒரு வீடியோ எடுத்து போடக்கூடாதுன்னு, சரி ஓகே நான் கதை எழுதுறேன். நீங்க சேனல் ஆரம்பிச்சு கதை சொல்லுங்க அப்படின்னு வந்து இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த கதைக்கு வந்து ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு பேர் வைக்கலாமா அந்த சேனலுக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே கரெக்டா உள்ளார வராங்க இந்த பக்கம் விஜயா. வந்து இவ பேர் வச்சா விளங்கும், இதெல்லாம் தேவையில்ல, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. நான் தனியா இருக்கேன். நீ சும்மா ஏதோ வந்து உன் கிளாஸ் எடுக்கிறதுக்காக 1 மணி நேரம் வந்துட்டு போற. உனக்கு வந்து பிள்ளைங்க இருக்கு, மருமக இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. எனக்கு யாருமே இல்ல. நான் தனியா இருக்கும் பொழுது எனக்கு இந்த மாதிரி வந்து அவரோட சேர்ந்து ஒரு விஷயம் பண்றது எனக்கு நல்லா தான் இருக்குன்னு தோணுது. என்னோட தனிமையை போக்குது. அதனால எனக்கு ஓகே அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஸோ இது என்ன மாதிரி வந்து அடுத்தடுத்த பிரச்சனைகளை கொண்டு வர போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கடையில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ சந்திராவை விசாரிக்கிறது கீழ் வீடு மேல் வீட்டில் தான் ஆள் வந்து ஏன்னா மீனாவும் இந்த பக்கம் சீதாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்களாமே, என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை, இப்படி தான் புகுந்த வீட்டுக்கு போனால் ஆள் மாறிடுவாங்கலாம் பேசிகிட்டு இருக்க. அதை யோசிச்சுக்கிட்டே சந்திரா பொதுவடின்னு மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே சத்யா அவங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து 2 அக்காவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. 2 அக்காவும் பதறிக்கிட்டாங்க. வந்தாலும் கூட சீதா வந்து இப்போ மீனா கிட்டையும் முத்துக்கிட்டையும் பேசாமல் அப்படியே ஒதுங்கியே நிற்கிறாங்க. டாக்டர் கூப்பிட்டு ஒன்றும் இல்லைங்க, லோ பிபி தான், எல்லாம் சரியாக போயிடும், ஒழுங்காக அவங்கள சாப்பிட வச்சு பார்த்துக்கோங்கன்னா ஏன் கூட வந்துருங்க, இல்லை நான் வந்துடுறேன் வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க மீனா. நான் நம்ம வீட்டுக்கு வந்து உங்களுக்கு 1 வாரம் வந்து சமைச்சு போட்டு உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சீதா எங்கள் வீட்டுக்கு வந்துருங்க, நான் பார்த்துப்பேன், எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அத்தையும் இருக்காங்கன்னு சொல்ல அவங்களும் கூப்பிட்றாங்க. நானும் சஸ்பெண்ட் ஆகி வீட்டில் தானே இருக்கேன்னு அருண் வேணுன்னே சொல்லிட்டு முத்துவெல்லாம் பார்க்குறாரு. மாற்றி மாற்றி இது ஒரு சண்டையாக போயிட்டு இருக்கும் பொழுது கரெக்டாக சீதா வேறு அந்த வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மாவுக்கு மரியாதை இருக்காதுலாம் பேசிகிட்டு இருக்க. முத்து என்ன பண்ணுறாரு, விட்டு கொடுத்து மட்டும் தான் இவங்க எல்லாத்தையும் நல்ல பேர் வந்து வாங்க முடியும், எல்லாத்தையும் சரி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நல்ல பேர் வாங்குறத விட சரி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இல்லை சீதா வீட்டுக்கே போட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் இந்த சண்டையே இதுக்கப்புறம் தான் வந்து முடிக்கிற மாதிரி ஒரு குட்டி விஷயம் நடக்க போகுது. சீதாவை நம்பி ஒரு 5 லட்ச ரூபா பணத்தை அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுக்க அதை யாரோ தூக்கிட்டு போக இப்போ மீனாவும் முத்துவும் சேர்ந்து அதை காப்பாற்றுற மாதிரி விஷயம் வரப்போகுது. அதில் மீனா மட்டுமே காப்பாற்றிட போகிறாங்களாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.